ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவை தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பேனில் அரை கப்பு பாசிப்பருப்பு, இதனுடைய அளவு 100 கிராம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க, அதிகமாக செவக்கிற வரைக்கும் வறுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பொங்கலில் கடைசியாக சேர்க்கறதுக்கு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் உருகியதும் 10 to 15 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. 20 உலர் திராட்சை. திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொங்கல் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை தண்ணியில் 2 முறை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 3 மடங்கு தண்ணி 1.5 கப் அளவு சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாசிப்பருப்பு ஃபுல்லாக வேக தேவையில்ல, பாதி அளவு வெந்துச்சுன்னா போதும். பாசிப்பருப்பு பாதி அளவு வெந்ததும் இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து செய்யும்போது பொங்கல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பால் வேண்டான்னா 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி, அரை கப்பு பாசிப்பருப்புக்கு மொத்தம் 5.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் 1 கப்பு அரிசி, இதனுடைய அளவு 200 கிராம், தண்ணியில் 2 முறை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து செய்யும்போது அரிசி சீக்கிரம் வெந்துடும். பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதனால் பருப்பு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து செய்யும்போது ரெண்டும் கரெக்டான பதத்திற்கு வெந்து வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அரிசி வெந்ததும் தண்ணியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இதில் 350 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1/4 கப் அளவு திருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக நெய் சேர்க்கும்போது பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஆறுனதும் பொங்கல் இன்னும் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.